தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்டு ஹோண்டா சிட்டி 3rd ஜென்ரேஷன், அதாவது 2009 லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 13 லாஸ்ட் வரைக்கும் அந்த லான்ச் ஆகி சேலில் இருந்த அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டியை பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டி யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் வாங்கலாமான்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்கிற சாதக பாதகங்கள் எந்த விஷயங்கள் கவனித்து வாங்கணுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்போ அந்த குறிப்பிட்ட ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 2009 to 13 லான்ச் ஆகி சேலில் இருந்த ஹோண்டா சிட்டி சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன்லாம் சேலில் இருந்தது. உங்களுக்கு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவிடெக் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு தேதி வரைக்குமே அதே ஐவிடெக் இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜினோட ரிலேபிலிட்டி வந்து இந்த ஒரு வார்த்தையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ரிலேபிளான இன்ஜின், அதே மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் தரக்கூடிய இன்ஜின், நல்ல ஒரு ரிலேபிளான இன்ஜினும் கூட. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர்னாலும் தெளிவா ஓடக்கூடிய ஒரு இன்ஜின், நல்ல ஒரு பெப்பியான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ரிலாக்ஸ்டா ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு டீசென்டான மைலேஜ் எஃபிஷியன்சியும் தரக்கூடிய ஒரு இன்ஜின். மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 117 பிஹெச்பி ஆஃப் பவரும் ஒரு 146 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் சிவிடி கியர் பாக்ஸோட சேலில் வந்து கொடுத்தாங்க. சிவிடி கியர் பாக்ஸ் மாடல் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டாப் அண்ட் போகும்போது பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆப்ஷனும் வந்திருக்கும். ஸோ ஸ்டேரிங் பேக்லேயே உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸோடையும் வந்திருக்கும். ஸோ இந்த ஹோண்டா சிட்டி இந்த வேரியன்ட், இந்த குறிப்பிட்ட ஜென்ரேஷன் வந்து நிறைய பிளஸ் கொண்ட ஒரு ஜென்ரேஷனே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷனை விடவும் நல்ல ஒரு அஜைலான, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஹோண்டா சிட்டி மாதிரி அது உங்களுக்கு வந்து அந்த ஃபீல், அந்த லுக் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டுமே ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் அந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த டோரோட வெயிட்டாக இருக்கட்டும், அந்த சேசிஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொடுக்குற இன்னைக்கு தேதியிலையுமே அந்த வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஹோண்டா சிட்டி நீங்கள் வாங்கி நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிரைவே வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு ப்ளஷரபிள் டிரைவாக ஒவ்வொரு டிரைவும் அது கொடுக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், அது சொல்லவே முடியாது. ஸோ இப்போ அந்த சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது வீல் பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்க 5 பேர் வந்து பெரிய அடல்ட்டா போறீங்கன்னா கொஞ்சம் டைட் ஸ்குவீஸா தான் இருக்கும். ரியர் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா லெக் ரூம், ஷோல்டர் ரூம் நல்ல சஃபிஷியண்டா இருக்கும். அந்த லெக் ரூம் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க உட்கார முடியாது. நீரும் பரவாயில்லாம இருக்கும். ஆனா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீல் பேஸ் கம்மின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4 அடல்ட் ஒரு சைல்டுக்கு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டு பேக்கேஜா இருக்கும். நல்ல ஒரு சொகுசு கொடுக்கும் எவ்வளவு தூரம் போனீங்க அப்படின்னா. இப்ப இந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிரைவும் அது பிளஷரபிளா இருக்கும் அப்படின்றது. அது எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வண்டி ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நீங்க ஓட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டி நீங்க வளைச்சு ஓட்டலாம். நீங்க ஸ்டேரிங் ஃபீட்ல அண்ட் ஃபீட்பேக்கா இருக்கட்டும், ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், நான் எதுக்கு அந்த சேசிஸ் வந்து இதுல நம்ம பிரைஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற கமாண்டை கரெக்டா அந்த ரோட்ல இருக்கிற அந்த அப்சர்வேஷன் வந்து கரெக்டா அது வந்து எடுத்துட்டு போகும். அதே மாதிரி அந்த ரோட்ல இருக்க அண்டுலேஷனா இருக்கட்டும், அந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கா இருக்கட்டும், எதுலையுமே வந்து நீங்க குறையதுமே சொல்ல முடியாது. சொகுசோட அந்த நீங்க லக்ஸரி கோஷன்ட்டுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் அதே மாதிரி தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதை டிரைவ் பண்ணும்போது பட்டர்ல வந்து ஒரு ஹாட்டான கத்தி இறக்குற மாதிரி அவ்வளோ ஒரு நைஸா, ஒரு சவுண்ட் இல்லாம, ஒரு எரிச்சல் இல்லாம உங்களுக்கு ஐடல்ல இருக்கும் போதே அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தா, ரொம்ப பட்டர் லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது கொடுக்கும். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஷிஃப்ட்ஸ் வந்து கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டா இருக்கும். நல்லா ஸ்லாட் பண்றதுக்கெல்லாம் கரெக்டா இருக்குமே தவிர கொஞ்சம் நாச்சியா தான் இருக்கும். ரொம்ப பட்டரி ஸ்மூத்தா விழுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்மூத்னஸ் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப அந்த ஹுண்டாய் லெவலோ நம்ம இது லெவலுக்கு இருக்காது. கொஞ்சம் ஹார்ட்னஸ், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஆனா அது எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பத்தி சொல்லியே ஆகணும். நீங்க வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல் ரைடு எப்போதுமே கொடுக்கும். அந்த சேசிஸோட பலமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டுலேஷன்ஸ், ரோட்ல இருக்கிற கரெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுக்கறது தான். அதுவுமே உங்களுக்கு தெளிவா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால அதெல்லாம் எந்த ஒரு கவலையுமே நீங்க படாம நீங்க வந்து வண்டியை வந்து டிரைவ் பண்ணலாம். அந்த ஸ்டேரிங் வந்து பிடிச்சு ஓட்டுறதுக்குமே நல்ல ஒரு அந்த வளைச்சு ஓட்டும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கையிலையும் தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஆக்சிலரேஷன் வந்து நீங்க கரெக்டா அந்த ஐவிடெக் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால
உங்களுக்கு ஒரு நார்மலா ஃபியூல் எஃபிஷியண்டா நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ரிலாக்ஸ்டா ஒரு செடேட்டா ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவும் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு புஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க ரெட் லைன் வந்து ஆல்மோஸ்ட் 7000 RPM வரைக்கும் கொண்டு போய் கூட ரெட் லைன் பண்ணலாம். அந்த ரெட் லைன் பண்ணும்போது கண்டிப்பா இன்ஜினோட சவுண்ட் வந்து உள்ள ஓக்கலா கேட்கும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கத்தி ஸ்கிரீம் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்றதுனால அப்படி ஓட்டுனாலுமே அந்த கொடுக்குற அந்த சவுண்டு வந்து நீங்க ஒரு ரசிக்கும்படியா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எரிச்சல தோன்ற மாதிரி எந்த விதத்திலும் இருக்காது. நீங்க மைலேஜ் வேணும் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு சென்னை மாதிரி சிட்டில 12 தாராளமா கொடுக்கும் வித் ஏசி நான் சொல்றது. இதே நீங்க ஆட்டோமேட்டிக் எடுத்து டிரைவ் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது சிட்டில வந்து 19 அதாவது ஒரு 11 ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் செடேட்டா ரிலாக்ஸ்டா டிரைவ் பண்றீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் கொடுக்கும். இது மேனுவல் பொறுத்த வரைக்கும் 20 வரைக்கும் கூட எடுக்கலாம் ஒரு 80-90s க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஆக்சிலரேட்டர் இன்புட் ரொம்ப ஷார்ப் அண்ட் கிறிஸ்பா இருக்கும். நீங்க அதிகப்படியா ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க அந்த ஆக்சிலரேட்டர் வந்து நீங்க பிரஸ் பண்ணும் போதே வண்டி ஸ்மூத்தா உங்களுக்கு கிளைட் ஆகுறது தெரியும். ஸோ இப்போ இந்த இதுல மைலேஜ் கோஷன்ட் வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தா என்னென்ன மாதிரி இருக்கும், டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கும்ன்றத டீட்டெயிலா இதுல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வண்டி சர்வீஸ் விடும்போது என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு செலவாகும், ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்ல நீங்க சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு ஜென்ரல் ரன்னிங் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் விடுறீங்கன்னா 7500 அதிகபட்சம் ஒரு 8000 ரூபாய்க்குள்ள வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஸ்பேர்லாம் அதுவும் மாத்திர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 12 இருந்து 13 ரூபாய்க்கு ரேஞ்ச் வரைக்கும் வரும். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸுமே இன்னைக்கு தேதியிலையுமே நம்ம சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஜெனரல் ரன்னிங் பார்ட்ஸ் வந்து ரெகுலரா ரெடிலி அவைலபிள். ஏன்னா இன்னைக்குமே அதே ஐவிடெக் இன்ஜின் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எந்த இஷ்யூமே இல்லை. பாடி பார்ட் சம்பந்தப்பட்டது அப்படின்னாலும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் டைம் எடுத்தாலும் பண்ணி கொடுத்துறாங்க. அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இந்த வண்டியில முக்கியமான சில விஷயங்கள் கவனிக்கணும். ஸோ அது என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வண்டியோட சேசிஸ் வண்டியோட யூஸ் பண்ணிட்டு இருக்க குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பில் டு லாஸ்ட் மாதிரி தான் அவங்க கொடுத்ததும் கூட. அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இஷ்யூஸ் லேஸ்ல வராது. ஆனா ஒரு சில கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டோரோட என்ட்ரிம்ஸ்ல வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் வருது அப்படின்ட்டு குறிப்பிட்ட சில யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வண்டியை வாங்கும் போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது எல்லா டோர் எண்ட்ஸ் டோரோட கனெக்ஷன்ஸ் டோரோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற இடங்கள் இதெல்லாமே வந்து ரஸ்ட் எதுவும் மேஜரா ஃபார்ம் ஆகாம இருக்கான்றத பாருங்க. பூட்ல வாட்டர் லாக் வந்து ப்ராப்ளம் வந்து தண்ணி தேங்குதுன்றது ஒரு சில யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பூட்டை திறந்து பார்க்கும்போது அதாவது நம்ம டிக்கியை திறந்து பார்க்கும்போது ஏதோ ஸ்மெல் இருந்தாலோ இல்லை ஓவரா ரஸ்ட் ஃபார்மேஷன் இருந்தாலும் அந்த வண்டி வேண்டாம். அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அந்த பவர் ஸ்டேரிங்ல மாடியூல் கம்ப்ளைண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது பவர் ஸ்டேரிங் டைட் ஆனாலோ இல்லை ஸ்டேரிங் பாக்ஸ்ல நாய்ஸ் கேட்டாலோ ஸ்டேரிங் பாக்ஸ்ல கம்ப்ளைண்ட் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க டிரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் லைட் எதுவும் எரிஞ்சாலோ இல்லை திடீர்னு ஸ்டிஃபன் ஆகி பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகாம போனாலோ அந்த பவர் ஸ்டேரிங் ஹார்னஸ் பிளஸ் மாடியூல்ல வந்து கம்ப்ளைண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது ஃப்ரீக்வெண்டா அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டில வருதுன்ட்டு யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு போக ஏபிஎஸ் மாடியூல் டாப் அண்ட் மாடல் எடுக்கும்போது ஏபிஎஸ் மாடல்லையும் லைட் வந்து எரியுது ஏபிஎஸ் லைட் எரியுது அப்படின்னா ஏபிஎஸ் மாடல்லையுமே கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10+ இயர்ஸ் போற ஹோண்டா சிட்டி நான் இப்போ சொல்றேன். நான் இப்போ இந்த இதுல சொல்லியிருக்கிற எல்லா வண்டியுமே ஆல்மோஸ்ட் 13 மாடல்ன்றதுனால 12 to 13 இயர்ஸ் அபவ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இன்ஜின் ரிலேபிளான இன்ஜின் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ப்ராப்பரா ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா 2.5 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் கேரண்டியா ஓடும். எந்த ஒரு பயமும் தயக்கமும் பட வேண்டாம். இதனால இன்ஜினோட கண்டிஷன் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் இதெல்லாமும் நீங்க கவனத்துல எடுத்து நீங்க பாருங்கன்றத நான் இதை குறிப்பா முக்கியமா சொல்லிடுறேன். கிளச் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா பொதுவாக ஹோண்டா சிட்டில வந்து கிளச் நல்லா தான் இருக்கும், சாஃப்டா தான் இருக்கும். பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். டீசல் வண்டி கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கிளச் உங்களுக்கு ஹெவியா இருந்ததுன்னா அந்த வண்டி வந்து கிளச் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 அதாவது ஒரு 15 to 16,000 வித் லேபர் வந்து உங்களுக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரன்னிங் தகுந்த மாதிரி டயரோட கண்டிஷன் பேட்டரியோட கண்டிஷன் பேட்டரி ப்ராப்பரா சார்ஜ் ஆகுதான்றது ஆல்டர்னேட்டர் எல்லாம் கண்டிஷன்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வயரிங் எதுவும் மேஜரா டேம்பர் ஆகாம இருக்குதான்றதையும் பாத்துக்கோங்க.
ஏசி ஆன் பண்ற பட்டன் வந்து குறிப்பிட்ட ஹோண்டா சிட்டி அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல்ல லூஸ் கான்டாக்டா இருக்கு. ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏசி வந்துட்டு நம்ம பிடிச்சி அமுக்கி வச்சுட்டே இருந்தாதான் ஆன் ஆகி ஓடுதுன்ற கம்ப்ளைண்ட்டும் குறிப்பிட்ட சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏசியோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா ரொம்ப தெளிவா ரொம்ப பக்காவான கூலிங் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி தான் அந்த ஹோண்டா சிட்டில வந்து உங்களுக்கு எக்யூப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏசி போடும்போது அப்நார்மல் சவுண்டு கேட்டாலோ இல்ல கம்ப்ரஸர் லேட்டா ஆன் ஆகிற மாதிரி இருந்தாலோ இல்ல கூலிங் எஃபெக்டிவா இல்ல நம்ம ஓட்டும் போது மட்டும் தான் கூலிங் வருது அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருந்தா ஏசியோட சிஸ்டம் வந்து ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ற மாதிரினா ஒரு 30,000 ரூபாய் பக்கம் வந்துடும். அப்படி இல்ல கேஸ் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, கம்ப்ரஸர்லாம் ஆன் ஆகுது, எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸும் இல்ல, கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கேஸ் டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயுமே உங்களுக்கு வந்து அந்த கூலிங் காயில்ல லீக் இருக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10,000 இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டில வரக்கூடிய ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னன்றதை இதுல டீடைல் பண்ணி கொடுத்துருங்க. இதுல வந்து உங்களுக்கு வயரிங் மேஜரா டேம்பர் பண்ணியிருந்தாலோ, வண்டி பெரிய கொலிஷன் ஆயிருந்தாலோ, ஆக்சிடென்டல் இம்பாக்ட் பெருசா இருந்தாலோ அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிருங்க. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஆக்சிடென்ட் மேஜரா இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்றதுனால ரொம்ப உங்களுக்கு 5 பேர் 6 பேர் பயணம் பண்ணும்போது எதுவும் தரையில தட்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால கீழே இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து குனிஞ்சு எதுவும் ஆயில் லீக்ஸ் இருக்கா, இல்ல ஆயில் பேன் எதுவும் ரெடி பண்ணிருக்காங்களா, இல்ல கீழே எதுவும் ஆக்சிடென்டல் இம்பாக்ட் ஆகி எல்லாம் புதுசா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்க. நீங்க இதை தெரியாம நோட் பண்ணாம வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஒரு இஷ்யூ இருந்திருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி கோஷன்ட்டும் வந்து உங்களுக்கு போயிடும். எல்லா சைடுமே நாலா பக்கமும் அண்டர் சேஸ் ப்ராப்பரா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ரன்னிங் போர்ட் டேமேஜ் ஆயிருக்கலாம், அதுல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம், சேசிஸ், ரோல் பார், அதே மாதிரி நம்மளுக்கு கிராஸ் பார் எல்லாமே தெளிவா இருக்கான்றத பாத்துக்கோங்க. டயர் லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பும் போது ஸ்டேரிங் பாக்ஸ்ல நாய்ஸ் எதுவும் வருதா, லோயர் அண்ட் அதே மாதிரி லோயர் ஆம் டைராய்டு நாய்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு 80,000-90,000 கிலோமீட்டர் ஹோண்டா சிட்டில கேட்கறது காமன். ரொம்ப அதிகமா கேட்டதுன்னா இதெல்லாம் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரட்டோட கண்டிஷனும் பாருங்க. ரொம்ப பவுன்ஸ் ஆகிட்டு போற மாதிரி இருந்தாலோ இல்ல கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து ஓட்டும் போது வண்டி ஒரு பக்கமா உங்களுக்கு குதிச்சு போற மாதிரி ஃபீல் இருந்தாலோ ஸ்ட்ரட் வந்து வீக்கா இருக்கும். அல்ல பள்ளமேட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போது பவுன்ஸ் ஆகி போனாலும் ஸ்பீட் நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்ட்ரட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் ரன்னிங் தகுந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கான்றத பாத்துக்கோங்க. ஸோ இதில் போக டயரோட கண்டிஷன் நீங்க செக் பண்ணும்போது அப்நார்மல் வேற எதுவும் இருக்கான்றதையும் பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் சஸ்பென்ஷன் காம்பனன்ட் இல்ல ஸ்டேரிங் பாக்ஸ் எதுவும் போயிருந்ததுன்னா இந்த மாதிரி அப்நார்மலா வந்து டயர் வந்து தேயும், அலைன்மெண்ட் வந்து நிக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ப்ராப்பரா டயர் நம்ம போட்டோம்னா அலைன்மெண்ட் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இயர் அதிகமா போற வண்டியை நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா 2009 to 13 லான்ச் ஆகி சேல்ல இருந்த பர்டிகுலர் 3rd ஜெனரேஷன் ஆஃப் ஹோண்டா சிட்டி வண்டி வாங்கலாம்ன்றதை டீடைல் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுல இவ்வளவு தூரம் நம்ம பேசுனது மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் உண்டான காமனான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மைலேஜ் வந்து கண்டிப்பா 11, ரொம்ப வர்ஸ்ட் கேஸ்ல 10 கூட தரும். மைலேஜ் கொஞ்சம் கம்மியா தான் தரும். அதனாலதான் திருப்பி சொல்றேன். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நீங்க ஓட்டும் போது ஷிஃப்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஜெர்க்கு ஜடர் இல்லாம வண்டியோட கியர் ஸ்லாட் ஆகுறது நம்ம பார்க்கு, நியூட்ரல், ரிவர்ஸ், எல்லு எதுல போடுறீங்க அப்படின்னாலும் ஸ்மூத்தா வந்து ஸ்லாட் ஆகணும். ரொம்ப கடிச்சுக்கிட்டு அப்நார்மல் சவுண்டு கேட்டா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடுங்க. சிவிடி கியர் பாக்ஸ் தான் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து தெளிவாவே தெரியும். கொஞ்சம் ரைஸ் ஆகி தான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்மூத்தாவும் வண்டியை ஓட்டி பாருங்க, கொஞ்சம் ரஃபாவும் மிதிச்சு ஓட்டி பாருங்க. எந்த ஒரு சினாரியோலையுமே உங்களுக்கு ஸ்கிப் ஆகிற மாதிரியோ ஜடர் ஆகிற மாதிரியோ இல்ல அமுங்கி போற மாதிரியோ ரொம்ப இப்ப ஒரு 3000 RPM 2000 RPMல நம்ம அதிகப்படியா ரைஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆகிற வண்டி ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டு போற மாதிரியோ இல்ல அப்நார்மல் சவுண்டு கேட்கற மாதிரியும் இருந்தா, இல்ல உங்களுக்கு ஒரு 80-90ல நம்ம ரிலாக்ஸா போகும்போது வண்டி வந்து ஒரு 5000 RPM ரேஞ்சில் நம்மளுக்கு அந்த ஷிஃப்டிங் வந்து ஒரு காமனா ப்ராப்பரான பேட்டர்ன்ல இல்லாத மாதிரி இருந்தது, உங்களுக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல் இருந்ததுன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் வந்து அந்த வண்டிக்கு கொடுக்கல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும்னா கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கணும். கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி எடுத்தீங்கன்னா தாராளமா கொஞ்சம் நம்பி வாங்கலாம். இதை வந்து நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து கொடுக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஓட்டும் போதே ஃபீல்
ஃபீல் ஆகுது ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் போதோ இல்ல ஒவ்வொரு நம்ம டிரைவ் மோட்ல போடும் போதோ வண்டி வந்து கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுது, நம்ம ஸ்லாட் பண்ணி நம்மளுக்கு டிரைவ்ல போட்ட உடனே ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுக்கும்போது உருண்டு போகாம அப்படியே நிக்குது, ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்றதே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஹோண்டா சிட்டியை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி யூஸ்டு கார் நம்ம சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு வண்டி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் நம்ம நேரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செக் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிடலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசினாலே போதும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.